அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 14 அறிவுடையார் அடையாதவை என்பது நல்லாதனார் கொடுத்துள்ள தலைப்பு. இழுக்கல் இயல்பிற்று இளமை, பழித்தவை சொல்லுதல் வற்றாகும் பேதைமை, யாண்டும் செருவோடு நிற்கும் சிறுமை, இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். நிலைத்தன்மையற்ற வழுக்கும் தன்மையுடைய இளமை பருவம், அறியாமையால் பிறர் பழிக்கும்படியான தீய சொற்களை பேசுதல், எப்பொழுதும் கோபத்துடன் இருக்கும் தாழ்ந்த குணம், இம்மூன்றையும் அறிவுடைய மக்கள் அணுக மாட்டார்கள். எப்பொழுதுமே இளைஞர்கள்கிட்ட ரொம்ப இயல்பா பலவற்றின் மேல் ஈர்ப்பு வரும். குறிப்பா சினிமா மோகம் வரும். சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் தனக்கு மிக நல்லதும் செய்வான் என்ற நம்பிக்கை வரும். ரீல்ஸ் அதிகமாக பார்க்கும் பொழுது அதில் ஈடுபாடு ஏற்படும், பாடல்களில் ஈடுபாடு ஏற்படும். இது கூட பரவாயில்ல, தவறில்லை. ஆனா போதை பழக்கங்கள், கஞ்சா, மது, மாது என்ற ஈடுபாடுகளும் ஏற்படும். இந்த மாதிரி ஈடுபாடுகள் இளமை பருவத்தில் அதிகமாக ஏற்படும். ஏன்னா முதுமை பருவத்தில் கொஞ்சம் அறிவு வந்துடும். அதனால இப்படி நிலைத்தன்மையற்ற வழுக்கும் தன்மையுடைய இளமை பருவத்தை அறிவுடைய மக்கள் அணுக மாட்டார்கள். இளைஞர்களாக இருந்த பொழுதும் அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் சினிமா வேறு, வாழ்க்கை வேறு, இது நல்லது, இது தீயது என்பதை பகுத்தாராய்ந்து அந்த வழுக்கும் செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று நல்லாதனார் சொல்றார். இரண்டாவது, அறியாமையால் பிறர் பழிக்கும்படியான தீய சொற்களை பேசுதல். உலகம் பழிக்கும் அந்த மாதிரி தீமையான சொற்களை வாயிலிருந்து பேசுறது அறியாமையால். அந்த சக்தி, இந்த சக்தி, தீய சக்தி, நல்ல சக்தி, இப்படி அறியாமையால் பலவற்றை வாயிலிருந்து பேசுறது. இப்படி பேசும்பொழுது அறிவுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பேச போக மாட்டார்கள். இப்படி பேசித்தான் தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்லனவற்றை பேசியும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று அறிவுடைய மக்கள் நினைத்துக் கொள்வார்கள். மூன்றாவதாக, எப்பொழுதும் கோபத்துடன் இருக்கும் தாழ்ந்த குணம். இதுல செருவோடுங்கிறார். செருனா கோபம், செருக்குன்னா அது வேற, கர்வம். இது செரு. அந்த எப்பொழுதும் கோபத்துடன் அப்படின்னா கோபம் வந்துடும். கடா முடான் கத்துறது, திட்டுறது, இந்த மாதிரியான கோபத்துடன் இருக்கக்கூடிய இந்த சிறுமைத்தனம், இந்த மூன்றும் அறிவுடையார் குறுக மாட்டார்கள். அப்படின்னா பக்கத்திலே போக மாட்டாங்க. ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாதுங்க அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க அறிவுடைய மக்கள் அப்படின்னு நல்லாதனார் இந்த திரிகடுகம் பாடல்ல சொல்றாரு. அப்ப எந்த மூன்றும் அறிவுடையார் கிட்ட போக மாட்டாங்க? ஒன்னு, வழுக்கும் தன்மையுடைய நிலையற்ற இளமை பருவத்தில் வரக்கூடிய தவறுகளை போய் செய்ய மாட்டாங்க. அறியாமையால் பிறர் பழிக்கும்படியான தீய சொற்களை வாயினவற்றிலிருந்து எந்த சூழ்நிலையும் பேச மாட்டாங்க, வாயிலிருந்தும். எப்பொழுதும் கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன மனித குணத்தில் எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள். இது மூன்றும் அறிவுடைய மக்கள் அணுக மாட்டார்கள் என்று நல்லாதனார் கூறுகிறார். மீண்டும் திரிகடுகம். இழுக்கல் இயல்பிற்று இளமை, பழித்தவை சொல்லுதல் வற்றாகும் பேதைமை, யாண்டும் செருவோடு நிற்கும் சிறுமை, இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினேத்திரலை அப்படிங்கிற சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, மலைநாடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.